வணக்கம் +1 கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப கேர் எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம நேரடியாக கொஸ்டின்ஸில் போயிடலாம். இப்போ ஹெய்சன்பர்க்கோட நிலையில்லா கொள்கை. ஒரே நேரத்தில் மிக துல்லியமான துகளின் நிலை மற்றும் திசைவேகத்தை அளவிட முடியாது. ஹெய்சன்பர்க்கோட நிலையில்லா கொள்கை என்னென்னா, ஒரே சமயத்தில் ரொம்ப துல்லியமாக எந்த ஒரு இப்போ எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நிலை மற்றும் திசைவேகம் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அளவிட முடியாது. இதுதான் ஹெய்சன்பர்க்கோட நிலையில்லா கொள்கை. மாணவர்களே, இப்போ இந்த வீடியோஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் கடைசி நேரத்தில் படிக்கணும், படித்து ஓரளவு நல்ல மார்க், அதாவது ஒரு 15 மார்க்ஸுக்கு மேலே ஒரு 20, 30 இந்த ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இம்ப்ரூவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அதனால் நீங்கள் எல்லா ஆன்சர்ஸ் கீஸும் இதை எதிர்பார்க்க வேண்டாதில்ல. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் நல்லா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டு போங்க. அது இந்த ஆல்ஃபா தத்துவம் இது கேட்டாங்கன்னா, அணுவோட ஆர்பிட்டால்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி நிரம்பும் அப்படின்னா அதோட ஆற்றலோட ஏறு வரிசையில் நிரப்பப்படும். ஆற்றலின் ஏறு வரிசை அப்படின்னா என்ன? யாருக்கு கம்மியான ஆற்றல் இருக்கோ அதான் முதல்ல நிரம்பும். அணுவின் ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படும். சரி, அடுத்தது பவுலி தவிர்க்கை தத்துவம். பவுலியோட தவிர்க்கை தத்துவம் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவில் உள்ள எந்த இரண்டு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றோட 4 குவாண்டம் எண்களின் NLMS மதிப்பும் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பும் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. இது பவுலியோட தவிர்க்கை தத்துவம். இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். இப்போ ஹூண்டு விதி கூறு அப்படின்னா, சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில், உதாரணத்துக்கு பி ஆர்பிட்டால் எடுத்துங்க, எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது அந்த பி ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான் நிரம்புதுன்னு வச்சுக்கங்க. முதலில் ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்ட பின்னரே, அப்போ அந்த பி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய அந்த 3 ஆர்பிட்டாலும் நிரம்பினதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழும். எலக்ட்ரான் ஜோடி அப்படிங்கிறது சேரும். இதான் ஹூண்டு விதி. சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது முதல்ல ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் இரட்டையாதல் அப்படிங்கிறது நிகழும். சரி, அடுத்து முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னா என்ன? இப்போ கேட்பாங்க, ஆர்பிட்டாலோட ஆற்றல் உருவளவு இதனை குறிப்பது எது? இது முதன்மை குவாண்டம் எண். ஒருவேளை முதன்மை குவாண்டம் எண் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா, இதை என்னு சொல்லலாம், ஸ்மால் என். ஆர்பிட்டாலோட ஆற்றலை குறிக்குது, ஆர்பிட்டாலோட உருவளவு. சரி, கோண உந்த குவாண்டம் எண் குறியீடு என்ன? கோண உந்த குவாண்டம் எண்ணா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்பிட்டாலோட வடிவத்தை குறிக்குது. இது குறியீடு எல். காந்த குவாண்டம் எண் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. இதோட குறியீடு எம், ஆர்பிட்டாலோட திசையமைப்பு. இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்னா ஆர்பிட்டாலோட வடிவத்தை குறிக்கக்கூடிய குவாண்டம் எண் எது? கோண உந்த குவாண்டம் எண். ஆர்பிட்டாலோட திசையமைப்பை குறிக்கக்கூடிய குவாண்டம் எண் எது? காந்த குவாண்டம் எண். ஆர்பிட்டாலோட ஆற்றல் உருவளவு ஆகியவற்றை குறிப்பிடக்கூடிய குவாண்டம் எண் எது? முதன்மை குவாண்டம் எண். ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தற்சுழற்சி குவாண்டம் எண் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எலக்ட்ரானோட சுழற்சியை குறிக்கும், எஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு 2 மதிப்பு இருக்குது, +, இன்னொன்று -. இது சொன்னால் போதும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டி பிராக்லே சமன்பாடு கேட்குறாங்க. இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். E = hμ அண்ட் E = mc². இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். அப்புறம் hμ = mc². அந்த அதிர்வெண் மியூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் c/λ.
அப்போ HC by lambda is equal to MC ஸ்கொயர். மூணாவது பாருங்கள், HC by lambda is equal to MC ஸ்கொயர். இப்போ இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா lambda is equal to H by MC அல்லது lambda is equal to H by MCங்கிறது MVன்னு சொல்லலாம். இந்த திசைவேகம் C அப்படிங்கிறத அந்த நுண்துகளோட திசைவேகம் Vன்னு சொல்லலாம். அல்லது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வந்து அது வந்து மொமெண்டம்னு சொல்லுவாங்க, அது P H by Pன்னு சொல்லலாம். அப்போ lambda is equal to H by MCன்னு சொன்னாலும், lambda is equal to H by MVன்னு சொன்னாலும், lambda is equal to H by Pன்னு சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான். இதான் டி பிராக்லி சமன்பாடு. சரிங்களா? சரி, இது ஞாபகம் வச்சுங்க. E is equal to H mu and E is equal to MC ஸ்கொயர், இதுக்கு மார்க் உண்டு. H mu is equal to MC ஸ்கொயர், இதுக்கு மார்க் உண்டு. HC by lambda is equal to MC ஸ்கொயர். ஸோ lambda is equal to H by MC அல்லது lambda is equal to H by MV அல்லது lambda is equal to H by P. இது ஞாபகம் வச்சுங்க. ஆர்பிட்டால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? உட்கருவை சுற்றி எலக்ட்ரானை எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ, எலக்ட்ரான்களை காண்பதற்கு அதிக நிகழ்தகவு பகுதி தான் ஆர்பிட்டால். ரொம்ப முக்கியமானது டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் காண்பதற்கு அதிக நிகழ்தகவு உள்ள பகுதி. சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, n is equal to 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்கள் எத்தனை? இந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். 16. அதாவது 4s 4p 4d 4f அப்படி இருக்கும். 4sனா ஒரு ஆர்பிட்டால், 4pனா 3 ஆர்பிட்டால், 4dனா 5 ஆர்பிட்டால், 4f அப்படின்னா 7 ஆர்பிட்டால். இது எல்லாத்தையும் கூட்டினா 16 ஆர்பிட்டால்கள் வரும். அடுத்ததாக ஆர்பிட்டாலு 2s 4p 5d 4f 3d. இதில் வந்து ஆரக்கணு கோணக்கணு என்னன்னு கேட்குறாங்க. ஆரக்கணு கண்டுபிடிக்கணும்னா n மைனஸ் எல் மைனஸ் 1. கோணக்கணு கண்டுபிடிக்கணும்னா வெறும் வந்து எல், கோணக்கணுக்கு எல். இப்போ 2sக்கு பார்த்தீங்கன்னா ஆரக்கணு 1 கோணக்கணு 0. 4pக்கு பார்த்தீங்கன்னா ஆரக்கணு 2 கோணக்கணு 1. 5dக்கு பார்த்தீங்கன்னா ஆரக்கணு ரேடியல் நோடு அப்படிங்கிறது 2, கோணக்கணு அப்படிங்கிறது 2. 4f அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, ஆரக்கணு 0, கோணக்கணு வந்து 3. 3d அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கணு வந்து 0, கோணக்கணு வந்து 2. இப்போ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா வந்து ஆரக்கணு ரேடியல் நோட் அப்படின்னு சொல்லும்போது n மைனஸ் எல் மைனஸ் 1, கோணக்கணுன்னு சொல்லும்போது எல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்ததாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போர் அணுமாதிரியோட கொள்கைகள். இது என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, எலக்ட்ரானோட ஆற்றல் வந்து வரையறுக்கப்பட்டது. அப்படி எலக்ட்ரான்கள் சுற்றி வரும்போது ஆற்றலை இழக்காது. எலக்ட்ரான் சுற்றி வர பாதைக்கு பேர் தான் ஆர்பிட்டு. கோண உந்தம், அந்த எலக்ட்ரானோட கோண உந்தம் MVR இஸ் ஈக்குவல் டு NH by 2π. அப்புறம் n is equal to 1 அப்படின்னா K ஆர்பிட்டு, n is equal to 2 அப்படின்னா L ஆர்பிட்டு, n is equal to 3 அப்படின்னா M ஆர்பிட்டு. ஆர்பிட்டில் இருக்கிற அதிகபட்ச எலக்ட்ரானை என்ன ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாம்னா 2n². இதை நீங்கள் சொல்லணும். அடுத்ததாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த போர் அணுமாதிரி கொள்கைகள் இதில் பாருங்கள், எலக்ட்ரான் ஆற்றல் வரையறுக்கப்பட்டதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரான் சுற்றி வரும் வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட், அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானோட கோணம் வந்து MVR இஸ் ஈக்குவல் டு NH by 2π, 1 மார்க் வந்துடும். எலக்ட்ரான்கள் சுற்றி வரும்போது ஆற்றலை இழக்காது, 1 மார்க் வந்துடும். இது வந்து முதன்மை குவாண்டம் எண் 1 அப்படின்னா அது K ஆர்பிட்டு. முதன்மை அடுத்தது வந்து அந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பாடு வந்து 2n². ஸோ உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிரித்து தான் கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு 3 மார்க்கு, வேறு ஏதாவது கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படி கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது போர் அணுமாதிரியோட வரம்புகள் என்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா பல எலக்ட்ரான்கள் கொண்ட அணுக்களுக்கு பயன்படுத்த முடியாது. பல எலக்ட்ரான்கள், மல்டி எலக்ட்ரான்ஸ், ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜனை தாண்டி வேறு எந்த அணுக்களுக்கும் இதை பயன்படுத்த முடியாது. சீமன் எஃபெக்டை பற்றி சொல்லலை, சீமன் கொள்கை அதாவது சீமன் விளைவை பற்றி சொல்லலை, இன்னொன்று ஸ்டார்க் விளைவை பற்றி விளக்கலை. அதுக்கப்புறம் MVR இஸ் ஈக்குவல் டு NH by 2πன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த போர் அணுமாதிரி கொள்கை, இந்த மதிப்பு வந்து கற்பனையானது, அதை பற்றி விளக்க தெரியல. இதுதான் போர் அணுமாதிரியோட குறைபாடுகள். இது பாருங்கள், பல எலக்ட்ரான்கள் கொண்ட அணுக்களுக்கு பயன்படுத்த முடியாது. சீமன் எஃபெக்டை பற்றி சொல்லலை, ஸ்டார்க் எஃபெக்டை பற்றி சொல்லலை,
MVR = NH/25 பற்றி தெளிவாக இது விளக்கலை. சரி, இதான் போர் அணு மாதிரியோட வரம்புகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த லெசனில். இப்போ Mn2+ எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து Mn அப்படின்னா 25 அட்டாமிக் நம்பர். அந்த 25 எழுதும்போது ஆர்கான்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் பண்ணிவிட்டு 3d5 4s2ன்னு சொல்லணும். அங்கே எத்தனை ப்ளஸ்ஸு போட்டிருக்காங்களோ அத்தனை எலக்ட்ரான்ஸை நீக்கணும். இப்போ 2+னா 4sலேருந்து 2 எலக்ட்ரான்ஸை நீக்கிட்டிங்கன்னா 4s0. அப்போ ஆர்கான் 3d5 4s0 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ குரோமியம் அப்படிங்கிறது குரோமியம் 3+னா 3 எலக்ட்ரான் நீக்கணும். ஆக்சுவலாக குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 24, எலக்ட்ரான் அமைப்பு Ar 3d5 4s1. 3d5 4s1 இதுதான் எலக்ட்ரான் அமைப்பு. 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான் நீக்கணும். அப்போ 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான், 3d5 சொன்னோம் இல்லையா, அங்கேருந்து 2 எலக்ட்ரான். அப்போ 3 எலக்ட்ரான் நீக்கிட்டிங்கன்னா ஆர்கானு 3d3 4s0 அப்படிங்கிறது குரோமியம் 3+ஓட எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ அடுத்தது குரோமியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன? உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d5 4s1 ஏற்கனவே சொல்லியாச்சு. காப்பரோட உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு என்ன? அதாவது ஆர்கான் 3d10 4s1. காப்பருக்கு நாம் நினைப்போம் ஆர்கான் 3d9 4s2ன்னு, இல்லை, ஆர்கான் 3d10 4s1 இதுதான் சரியான எலக்ட்ரான் அமைப்பு. சரிங்களா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.